நல்ல விதை மாறி இருக்கின்ற ஒரு சாத்தானுக்கு தெரியும் நம்ம எதை வச்சு நம்ம சொன்னா நான் என்ன செய்யணும், நித்திய வாழ்வு அடையிறதுக்கு என்ன செய்யணும். யோவான் சொல்லி 3:16 வல்லமை அவர் வாழ்க்கையில நடக்குதா, கடவுளின் வார்த்தை சொல்லும்படியாக நம்ம தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அன்பு தந்தை இறைவா, இதோ உம்முடைய ஓய்வு நாளிலே எங்களை உமது பெயரின் பொருட்டு இங்கு ஒன்று சேர்த்ததற்காக மக்கள் நன்றி கூறி, கோதுமைகளுக்கு இடையே கிளையை விதைத்து போகின்றோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூவேஷன் மாதிரி நம்ம யோசிக்கலாம். எதோட ஒரு கண்டினியூவேஷன்னா, இந்த 30 மேனி 60 மேனி 100 மேனி நல்ல விதைகள்லாம் வந்திருக்குது. அதுக்குள்ள ஒரு தப்பான ஒரு சிந்தனை நம்ம மனசுல கொண்டு வரோம். அந்த தப்பான சிந்தனையினால வருகின்ற ஒரு விளைவுகள் இயேசு ஆண்டவர் சொல்றாரு. தப்பான சிந்தனைகள் இப்போ இன்னும் நிறைய இப்போ புதுசான குரூப் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இந்த நான் ரீசெண்டா கேள்விப்பட்டது, இந்த எம்பரர் இமானுவேல் அப்படின்னு சொல்லி, நீங்க யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா லைட்டா தெரியும். அந்த மாதிரி ஒரு குரூப் எல்லாம் நம்ம கத்தோலிக்க திருச்சபை மாதிரியே இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கும் இது மாதா இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல சபையை விட்டு அவங்க வெளியில போயிருக்காங்க. எம்பரர் இமானுவேல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடத்துலதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஏதோ அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு சிந்தனை. எல்லாம் பைபிள் வசனங்கள் 2-3 கொஞ்சம் கொஞ்சம் வசனங்கள்லாம் மெயினா எடுத்து வச்சு இது வழியா எங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்ற ஒரு சிந்தனையில அவங்க இருக்கிறாங்க. சாத்தானுக்கு தெரியும் நம்ம எதை வச்சு நம்ம சொன்னா நம்ம எப்படி விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தானுக்கு இருக்கிறதுலே அதிகமா பைபிள் நம்மளோட நல்லாவே தெரியும். சாத்தான் கடவுள் முன்னிலையில வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோபு புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு நபர் நான் இயேசுவை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய நல்ல விஷயத்த செஞ்சாலும் முழுமையா யாரையும் நம்ப கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த 30 மேனிகள் 60 மேனிகள் 100 மேனி அவர் ஒரு பலங்கள் வாழ்க்கையில வந்திருந்தாலும் இவர் சொல்றதுதான் தேவ வாக்கு அப்படின்னு சொல்லி எந்த நேரத்திலையும் நம்ம எடுக்கக்கூடாது. கத்தோலிக்க திருச்சபை சொல்ற மாதிரி அவர் சொல்லி கொடுக்குறாரா, அதை நம்ம கவனிக்கணும். கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அது நம்ம கவனிச்சோம்னா நம்ம தப்பி போக மாட்டோம். சாத்தானால அந்த தப்பான ஒரு சிந்தனையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியாது. 23வது வசனம் அதுல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த விதைகள் அவங்க எவ்வளவு மேனி வந்தாலும் நம்ம தப்பு, நம்ம ஒரு அகங்காரம் ஆணவம் நம்ம மனசுக்குள்ள வந்ததுன்னா சாத்தான் ரொம்ப சுலபமா நம்ம வாழ்க்கையில அந்த தப்பான சிந்தனைகளை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இது போலி இறை வாக்கினரை பத்தி சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அது சொல்றதுக்காக தான் இது சொன்னேன். கலாத்தியர் இப்போ பவுல் அடிகளார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பத்தி என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்துல 1வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இருந்து 18வது வசனம். அது மட்டும் இல்லாம கலாத்தியர் 2 10 அவருக்கு நேரடியா இயேசு ஒரு காட்சி கொடுத்து நான் உன்னை என்னோட நற்செய்தி சொல்றதுக்கு பறைசாற்றுறதுக்கு நான் கொண்டு போவேன்னு ஒரு வெளிப்படுத்துதல் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு, இப்ப நமக்கே நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நேரடியா இயேசு சொல்றாரு, நான் உன்னை ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு, உன்னை உயர்த்துவேன், உன்னை நல்ல இந்த மாதிரி நல்ல விஷயம் நிறைய பேர் முன்னாடி போய் சாட்சியா நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம கத்தோலிக்க திருச்சபைக்கு ஒரு அடிப்பணிதல் வேணும், ஒரு கீழ்ப்படிதல் வேணும். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 11 இருந்து 18 வரைக்கும் யாராவது வாசிக்கிறீங்களா? சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது.
நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திரு தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். கேபா என்றது பேதுரு. பேதுருக்கு இன்னொரு பேர் கேபா. அது பேதுரு கிட்ட போய் அவர் வந்து நான் சொன்னதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கடவுளுக்கு உகந்ததா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு நீங்க வந்து அதே மாதிரி கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 2-10 வாசித்தீங்கன்னா அங்கேயும் வந்து அவர் சொல்லுவார், நான் சொல்லி கொடுத்தது ஒண்ணுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்ததுனால வந்து அவங்களும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் உரிமையான ஒரு முடிவுக்கு வராரு. நான் தப்பான ஒரு பாதையில போல அப்படின்னு அவர் தானா வந்து ஒரு தீர்வு எடுக்கிறது கிடையாது. நம்மளுமே நம்ம வந்து திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை சொல்லித்தர வழியை நம்ம போவோம். எபேசியர் 2வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம், அது ஒரு அதிகாரம் இருக்கு, கடவுள் கொடுத்திருக்கிறாரு. பேதுரு, உன் மேல் நான் வந்து என் சபையை நான் கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், சபைகள் இல்லை, சபையை நான் வந்து கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். எபேசியர் 2வது அதிகாரத்துல 19வது வசனத்துல இருந்து 21வது வசனம். எனவே நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. இப்படிதான் தூய கோவிலை கட்டுறாரு. இந்த புனிதர்கள், அப்போஸ்தலர்கள், பேதுரு, இவங்களெல்லாம் மேலதான் நம்ம அந்த திருச்சபையை கட்டுறாரு. அது ஒரு என்ன சொன்னா ஒரு வழிமுறை இல்லாம வர்றது கிடையாது. அதனால நம்ம தப்பா சொல்லித்தரவங்க போதனையை நம்ம கேட்க கூடாது. அவங்க சில நேரத்துல நல்லது சொல்லி தருவாங்க, நீங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நல்ல விஷயமா இருக்கணும், பைபிள்ல இருந்தே சொல்லி கொடுப்பாங்க. ஆனா ஒரு துளி விஷம் இருந்தாலுமே அது விஷம்தான், நம்மள தப்பான வழிக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அவங்க போதனையை கேட்கறது நம்ம நிறுத்தணும். மோகன் சி லாசர் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க உடனே அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே நீங்க வந்து நீங்க காசு கொடுங்க, உங்களுக்கு வந்து நல்லா 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும், அப்படி இப்படின்னு நிறைய வாக்குத்தத்தெல்லாம் கொடுப்பாங்க. தயவு செய்து அவங்க பேச்சு எல்லாமே கேட்டு போயிடாதீங்க. புரிஞ்சுக்கோங்க அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல ஒரு துளி விஷம் இருந்தாலுமே விஷம் தான். கடைசியில என்ன அவங்க கடவுள் போட்டிருக்கிறாரு, இவங்களெல்லாம் வந்து சேர்ந்து எதெல்லாம் வந்து ஒரு கனி கொடுக்கலையோ, கடவுளுக்கு ஏற்றபடி கனி கொடுக்கலையோ எடுத்து அவர் வந்து நரகத்தை தான் போடுவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. இத சில பேர் இது வந்து நல்ல விஷயமா இல்லைன்னா கூட சில பேருக்கு ஒரு சிந்தனை என்னன்னா, கடவுள் வந்து இவ்வளவு நன்மையா இருக்கிறாரு, நரகம் இருக்குமா அப்படின்ற ஒரு தப்பான சிந்தனைகள். அந்த மாதிரி நிறைய தப்பான சிந்தனைகள்லாம் நிறைய இருக்கு. சில பேர் என்னன்னா பழைய ஆகமெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை, புதுசு மட்டும்தான். ஏன்னா அவங்க சரியா அதை புரிஞ்சுக்கல. இயேசு ஆண்டவர் நல்லா வாசித்தீங்கன்னா இயேசு ஆண்டவர் தான் இருக்கிறதுலே அதிகமா நரகத்தை பத்தி பேசுனது. வேற யாருமே அவர் பேசின அளவுக்கு பேசுறதே கிடையாது. யோவான் நற்செய்தி எல்லாருமே சொல்ற விஷயம் இதுதான். யோவான் நற்செய்தி 3:16 அவர் போட்டிருக்கிறது எவ்வளவு நம்ம நேசித்திருக்கின்றார் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்துல
6வது வசனம் 16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகின் மேல் இந்த அளவுக்கு அன்பு கூர்ந்த கடவுள் ஒரு நரகம் இருக்குமா அப்படின்ற அவங்க மனசுல ஒரு கேள்வி. அதுக்கு பதில் அடுத்த 2 வசனத்திலேயே வரும். அதை கவனிக்க மாட்டேங்கிறான், யோசிக்க மாட்டேங்கிறான். 18வது வசனம் எடுத்து பாருங்க. யோவான் 3:18. அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இந்த நம்பிக்கை கொள்ளவில்லைன்னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 36வது வசனம், 3லயே 36வது வசனம் வாசிக்கும். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். இங்கிலீஷ்ல ஒபே, அவர் சொல்வதை கேட்பது. நம்ம வாழ்க்கையில அந்த அவர் மகன் சொன்ன விஷயம் எல்லாமே நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்வை பார்ப்போம். இல்லைன்னா கடவுள் சினம் நம்ம வாழ்க்கையில இருக்கின்றது. புரியுதுங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இதோட தானியேல் புத்தகத்துல 12வது அதிகாரத்துல 1லிருந்து 4 வரைக்கும் வாசிச்சுப்பாங்க. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர். தானியேல், நீ குறித்த முடிவு காலம் வரும் வரை இந்த வார்த்தைகளை மூடி வைத்து இந்த நூலை முத்திரையிட்டு வை. உலகில் நிகழ்வதை பலர் தெரிந்து கொள்ள வீணிலே முயற்சி செய்வர். 3 காலங்கள். ஒண்ணு ஃபர்ஸ்ட் இந்த ஆதியாகமம் பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவின் காலம், காட் த ஃபாதர். 2வது இயேசுவின் காலகட்டம், இயேசு இருக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ முடிவு காலகட்டம் அப்படின்னு சொல்ற ஒரு நேரம் அப்படின்றது ஆவியானவரின் காலகட்டம். இந்த 3 காலகட்டமாக பிரிந்திருக்கின்றோம். நம்ம எந்த நிலையில இருக்கின்றோம், நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இந்த போதனைகள்லாம் கேட்கும் போது நம்ம சில இப்போ 31வது வசனத்துல இருந்து வாசிப்போம், யோசிப்போம், சிந்திப்போம். ஒரு கடுகு மணி எவ்வளவு பெருசா வளருதுன்னு கடவுள் காட்டுறாரு. நம்ம இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த போதனைகள்லாம் கேட்கும் போது என்னால பெருசா ஒண்ணும் பண்ண முடியலையே அப்படின்னு சிந்திக்கிறத விட, இயேசு ஆண்டவர் நான் அந்த வளர்த்துதலை நான் உனக்கு தருவேன். இந்த 12 சீடர்கள் வைத்து அவர் எவ்வளவு பேருக்கு நற்செய்தி சொல்லியிருக்கிறார். இத்தனைக்கும் மீனவர்கள், அவரை வச்சு நிறைய மீனவர்களும் சின்ன சின்ன பெரிய அறிவில்லாதவங்க யூத மக்கள் அப்போஸ்தல ஆகமத்துல இவங்களை பார்த்துட்டு அதிர்ச்சி பட்டாங்க. இவங்க படிக்காதவங்க எப்படி இந்த மாதிரி நின்று இவ்வளவு அருமையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது அவங்களதான் அவரு உலகம் பூரா அனுப்புறாரு. மத்தேயு 28:19 இதெல்லாம் உலகம் பூரா பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி. நம்ம கடவுளின் வார்த்தையை வாங்கும்போது, உள்ளத்துல வாங்கும்போது நமக்குள்ள மட்டும் வைக்காம மற்றவங்க கிட்ட பகிரணும். அப்படி செய்யும் போது நம்ம ஆனா அந்த மனிதனுக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற ஒரு விஷயம், இந்த மனம் மாற்றம் என்பது நம்ம அவங்க மனம் மாறணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாம கடவுள் அவங்க வாழ்க்கையில மனம் மாற்றம் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஒரு 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 என்னாச்சு, ஒரு வாட்டி ஒரு ஹிந்து சகோதரர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அவரு ஒரு தூங்க முடியல, நிறைய பிரச்சனைகள், உடம்பு வலிகள், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்.
கேட்டா வந்து அவர் வந்து ஒரு ஒரு பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் வந்து இன்னொரு லேடியும் போய் அவங்களுக்கு அவருக்காக ஜெபிக்க போனோம். அவங்க அந்த லேடியோட ரிலேட்டிவ், அவங்களுக்காக ஜெபிக்க போனோம். ஜெபிக்க போகும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி இயேசு நாமத்தினால நாங்க ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி. கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயத்த செஞ்சார். கொஞ்சம் நிறைய நேரம் ஜெபிக்க வேண்டியது, ஒரு மணி நேரத்துக்கு மேல ஜெபிச்சோம். கடவுள் வந்து ஒரு அருமையான விடுதலை கொடுத்தார். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறை செய்திகளை எடுத்துரைப்பேன். அதுதான் இங்க வந்து 34வது 35வது வசனத்துல கடவுள் இயேசு ஆண்டவர் செய்றார். நீதிமொழிகள் வழியாக பேசுகின்றார். அந்த மறைந்திருக்கின்ற விஷயம், பூமி உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலிருந்து மறைந்திருக்கின்ற விஷயம் இப்போ வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த அடுத்தது நம்ம 44வது வசனம் 46வது வசனம் வரைக்கும் நம்ம தியானிப்போம். இந்த 3 வசனங்கள் வந்து நல்ல ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றது. நல்ல ஆழமான கருத்துக்கள். இது கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா நமக்கு நிறைய வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நிறைய ஒரு இதெல்லாம் கிடைக்கும். நல்ல ஒரு இதுல என்ன சொல்றாரு, இந்த நிதி வந்து இந்த வயல்ல வந்து நான் ஒழிச்சு, இந்த விண்ணகம் அப்படின்றது இந்த வயல்ல இருக்கின்ற ஒரு நிதி மாதிரி. இது வந்து ஒரு மனிதன் வந்து கண்டுபிடிச்சான். அதை வந்து அந்த சந்தோஷத்துல வந்து அவர் எல்லாமே வித்துட்டு அந்த வயலை வாங்குறார். அதே மாதிரிதான் அடுத்ததும் 45வது வசனம் 45 46ல அவர் வந்து ஒரு பேர்ல், ஃபைன் பேர்ல் தமிழ்ல என்ன? முத்துக்கள் வந்து அவரு அருமையான முத்துக்கள் அவர் கண்டுபிடிக்கிறார். அது வந்து சொந்தமாக்குறதுக்கு அவரு முழுமையா அவர் வந்து விற்கிறாரு. எல்லாமே வித்துட்டு இதை வாங்குறாரு. நம்ம கடவுள் கிட்ட போகும்போது கடவுள் எதிர்பார்ப்பது இந்த மாதிரி ஒரு இதயத்தை தான் எதிர்பார்க்கிறார். லூக்கா நற்செய்தி 14:33 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அதை வந்து தெளிவா வந்து இன்னும் தெளிவா வெளிப்படுத்தியிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 14:33. 14:33. அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டு விடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. உடைமை எல்லாம் விட்டு விடாமல் நம்ம அவர் சீடரா இருக்க முடியாது. அதுவும் என்னது, எப்படி சந்தோஷமா முழு சந்தோஷத்தோட எல்லாமே விட்டுவிடும். அப்பதான் அவரோட சீடரா இருக்க முடியும். இது வந்து கடவுளுக்கு வந்து இந்த பாதி, இந்த அரை, முக்காவாசி நம்ம இதயம் அந்த மாதிரி கிடையாது. முழு இதயத்தோடு அவரை வந்து நேசிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். லூக்கா நற்செய்தி 10:27 எப்படி அவரை வந்து அன்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்ல, வாசிக்கிறீங்களா? லூக்கா நற்செய்தி 10:27. அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது. முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் நீ அன்பு கூர்வாயாக. இது பண்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து அடிமைத்தனத்துல இருக்கின்றதுனால நமக்கு கஷ்டமான விஷயம். மத்தேயு எவ்வளவுக்கு நம்ம வந்து இந்த விஷயம் வேணாம், கடவுள் சொல்லும்போது நம்ம வந்து வேணான்னு வைக்கிறது கஷ்டப்படுறோமோ அவ்வளவுக்கு வந்து அதுக்கு நம்ம அடிமையா இருக்கணும், நம்ம தான் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். மத்தேயு 19வது அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு அருமையான நிகழ்வு நம்ம பார்க்கலாம். ஒரு செல்வந்தர் வந்து இயேசு கிட்ட கேட்கிறார், நான் என்ன செய்யணும், நித்திய வாழ்வு வந்து அடையிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது. நான் வந்து நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கிறேன், இன்னும் நான் என்ன செய்யணும், உள்ள தெரியுது, உள்ளத்துல தெரியுது, நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு, கடவுள் என்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கின்றார், நான் என்ன செய்யணும், விபுலியத்துல போட்டது எல்லாம் நான் செஞ்ச மாதிரிதான் எனக்கு ஞாபகம், ஆனா வந்து இன்னும் ஏதோ செய்ய வேண்டியிருக்குன்னு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கு. 20ல இருந்து 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு,
நிறை உள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் இருந்தது. எப்படி இருக்கணும்ன்ற இயேசு வாசிங்க. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். ஊசியின் காதில் ஒட்டக மொழி நுழைவது வந்து சுலபம் அப்படின்றார். ஏன் இது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கணும்ன்றார். பெர்ஃபெக்டா இருக்கணும்னா நீ இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் விட்டு விட்டு நல்லா இரு அப்படின்றதா? இல்ல, என் பின்னாடி வா அப்படின்றார். என்னை பின் சென்று வா அப்படின்றார். நம்ம எல்லாம் வந்து விட்டு விட்டு அவர் பின் செல்லணும் அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். இதே வந்து நீங்க இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா என்னது பெர்ஃபெக்டா இருக்கிறது அப்படின்றது. ஏன் இந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கணும்? நீங்க வந்து மத்தேயு 5:48 எடுத்து வாசிங்களா? அந்த 5வது அதிகாரத்துல 48வது வசனம். 5:48. ஆமா, 5வது அதிகாரத்துல 48வது வசனம். அதனால் உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் இருங்கள். விண்ணக தந்தை வந்து நிறைவுள்ளதா இருக்கிறது போல நம்மளும் வந்து நிறைவுள்ளதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த நிறைவுள்ள மனிதனா இருக்கிறதுக்காக கடவுள் கிருபை தருவாரு. நம்ம வந்து ஆனா அதுக்கு ஆசைப்படணும். இது என்னால முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போகக்கூடாது. கடவுள் எதிர்பார்க்கிறார். என்ன ஒரு பிரச்சனைன்னு நம்ம இது வந்து நம்ம நடைமுறை வாழ்வுல வந்து பார்க்கும்போது இது வேணாம் அப்படின்னு கடவுள் நிறைய நேரத்துல வந்து நமக்கு சொல்றதுக்கு வாய்ப்புகள் நான் நிறைய பார்த்திருக்கேன் என் வாழ்க்கையிலே. இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்காத. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா நான் வந்து இன்னைக்கு செஷன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லித்தரேன். என் வாழ்க்கையில என்னது வந்து இந்த மாதிரி வேணான்னு சொன்னாரு அப்படின்ட்டு. அது வந்து உங்க வாழ்க்கையில எப்படி கடைபிடிக்க முடியுமான்னு பாருங்க. அடுத்த நிகழ்வு பார்க்கலாமா? ஓகே. இது முழுமையா நம்ம வந்து கடவுள்கிட்ட இது ஒப்படைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து பழைய ஆகமத்துல யாக்கோபு இது எப்படி செஞ்சாரு நம்ம வந்து கொஞ்சம் தியானிச்சோம்னா நம்ம வந்து யாக்கோபு எப்படி கடவுளோட வந்து ஒன்று இணைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தியானிக்கலாம். ஆதி ஆகமம் 32வது 28வது அதிகாரத்துல 20வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசம். கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார். மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லமாகும். மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் 10% உமக்கு செலுத்துவேன். ஒரு கடவுள் வந்து ஒரு காட்சி கொடுக்கிறார் யாக்கோபு. அப்போ வந்து இவர் என்ன செய்யறாரு? உடனே ஐயோ கடவுள் இங்க இருக்கிறாருப்பா, நான் வந்து நல்லவனா இருக்கணும். ஆனா வந்து கடவுளுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட், நான் இது செய்யறேன், நீங்க இது செஞ்சா நான் இது செய்வேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து செய்யறாரு. ஆனா கடவுள் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்காக எதிர்பார்க்கிறாரா? ஆனா கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட? ஒரு உடன்படிக்கைக்காக, ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. நீ இதை செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படி கிடையாது. அவர் வந்து அவரை முழுமையா அவரு தராரு. நம்மளை வந்து அவர் நம்மளை முழுமையா தரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்போ ஒரு டவுட், இப்போ ஒரு நிமிஷம், இது வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கேன், சொல்லி முடிச்சிடுறேன். அவரு அடுத்த நிகழ்வை பத்தி சொல்லி முடிச்சேன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்கு, இன்னும் கொஞ்சம் புரிய வாய்ப்பு இருக்கு. ஆதி ஆகமம் வந்து 32வது அதிகாரத்துல 22வது வசனத்துல இருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இங்க வந்து அவர் வந்து இந்த கடவுள் சொன்ன மாதிரியே, கடவுள் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்த மாதிரியே அவருக்கு வந்து நிறைய காசு, பணம், பிள்ளைங்கள், ஆடு மாடு எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா அவரோட ஒரு
கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா அவரோட அண்ணனை போய் பார்க்கணும். அண்ணனா என்னன்னா ரொம்ப சண்டைக்கார மனுஷன். அந்த அந்த மனுஷனை போய் பார்க்கறது இவருக்கு உள்ள மனதுல வந்து நிறைய பயம். இவன் என்ன செஞ்சிருவானோ, போகும்போது அண்ணனை விட்டுட்டு போகும்போது சண்டை பண்ணி எல்லாம் சண்டை சச்சரவோட தான் போயிருக்கிறாரு. நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவருக்கு ஏமாத்திட்டு போயிருக்கிறாரு. அதனால இப்ப திருப்பி போய் பார்க்கறதுக்கு ரொம்ப பயத்திலேயே போயிட்டு இருக்காரு. இவர் வந்து இந்த சண்டை போடுற மாதிரி ஒரு மனுஷன். இவர் வந்து இந்த பயத்துல இருக்கும்போது இவரை வந்து ஒன்னொன்னா வந்து அவங்க அண்ணனை பார்க்கறதுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் வந்து இந்த இதெல்லாம் வந்து முன்னாடி அனுப்புறாரு பாக்குறதுக்காக. ஆனா இவர் தனிமைக்கு வர்றார். அந்த தனிமையில வந்து அவர் கடவுளை சந்திக்கிறார். இந்த நிகழ்வை நீங்க பார்க்கும்போது நல்லா பார்க்கலாம். 22வது வசனத்துல இருந்து 27வது வசனம் இருக்கு. வாசிக்க முடியுமா? 32வது அதிகாரத்துல ஆதியாகமம். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு எபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த பொழுது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப் போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆசிர் வழங்கா விட்டால் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது நம்ம கடவுள்கிட்ட சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து கடவுள் எதிர்பார்க்கிற மாதிரி மனதும் உள்ளமும் இந்த சக்தியும் சேர்ந்து நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கிறோமா? இல்ல கடவுள்கிட்ட முழுமையா உள்ளத்தையும் நமக்கு இருக்கிறது எல்லாமே சேர்ந்து சரணடைக்கணும், உங்க திருவுளம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கிறோமா? நம்ம இல்ல, நம்ம கையில இதை தவிர நீங்க எது வேணா கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு டெடிபேர் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு கையில ஒரு டெடிபேர் பிடிச்சிட்டு இருக்கு. அங்க வந்து ஜீசஸ் வந்து அந்த பொண்ணு கிட்ட, நீ அந்த கையில இருக்கிறத தான், என் கையில இருக்கிறது நான் உனக்கு தரேன் அப்படின்ற அந்த கையில இருக்கிறத எடுத்துட்டு ஒரு அதை விட பெருசா டெடிபேர் இருக்கிறது நமக்கு அந்த பொண்ணு கையில தரேன். நம்ம கையில நிறைய விஷயங்கள் வைத்துட்டு கடவுள்கிட்ட நம்ம கேட்டோம்னா நமக்கு சில நேரத்துல அது கிடைக்காது. கடவுள் நம்ம கையில இருந்து என்ன கேட்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த செல்வந்தர்கிட்ட கேட்ட மாதிரி உங்ககிட்ட கடவுள் என்ன கேட்கிறாரு? இதை நீ கொடு, உன்னை நான் இன்னும் வந்து உயர்த்துறேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்கிறாரு நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம கையில நிறைய விஷயங்கள் கையில வச்சுட்டு நம்ம கடவுள் கொடுக்குற விஷயத்த நம்மளால எடுத்துக்க முடியாது. அந்த நிலையில நம்ம இல்லை. அப்ப கடவுள் வார்த்தையில இப்போ மத்தேயு 13வது அதிகாரத்துல 51வது வசனத்துல இருந்து 52வது வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவர் சீடர்கள்ல கேட்கிறாரு, உங்களுக்கு இது எல்லாமே புரிஞ்சிருச்சா? நான் சொன்னது எல்லாமே. ஆமா, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ற. அப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்போ விண்ணகத்துக்கு நீங்க வந்து பயிற்சி பெற்றிருக்கீங்க. நீங்க வந்து பழையதும் புதியதும் சேர்ந்து நீங்க வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வச்சிருக்கீங்க கையில அப்படின்ட்டு. நீங்க அதே மாதிரி பழைய ஆகமும் புது ஆகமும் ரெண்டும் சேர்ந்து நம்ம வந்து ஒரு நற்செய்தி சொல்லணும், ரெண்டும் சேர்த்து சொல்லணும். ரெண்டுமே ஆழமா விசுவசிக்கணும். ஆனா பழைய ஆகமும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது புது கடவுள் இன்னும் இயேசு ஆண்டவரின் வெளிச்சத்தில், புது ஆகமும் வெளிச்சத்தில் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது. 13வது அதிகாரத்துல 53வது வசனத்துல இருந்து 58வது வசனம் வரைக்கும் தியானிக்கும் போது இங்க வந்து இயேசு வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு தொழுகை கூடத்துக்கு போறாரு. அங்க வந்து அவரோட சொந்த நாட்டுக்கு போறாரு. அங்க போகும்போது இந்த ஞானம், இந்த வல்லமையான செயல்லாம் இந்த ஆளுக்கு எங்க இருந்து வந்தது? இந்த ஆளு சும்மா ஒரு கார்பெண்டர் தானே, இவர் வந்து உங்க அம்மா வந்து மேரி தானே, இவங்கெல்லாம் சகோதரர்கள் நம்ம கூட தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இந்த ஆளுக்கு எங்க இருந்து கிடைச்சது இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவருக்கு. இதனால அவர் என்ன சொல்றாரு? இந்த நம்பிக்கை கம்மியா இருக்கிறதுனால அவரால் அங்க வந்து வல்லமையான செயல்கள் அவரால் செய்ய முடியல அப்படின்ற. நீங்க சீடர்களோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 16வது வசனம் அவங்க வந்து மிகவும் வல்லமையான செயல்கள் செய்வாங்க.
எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மிரக்கிள்ஸ். கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும். மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியாக செய்யப்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனத்தவராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாக பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும் பொழுது அவர் நிழல் சிலர் மேலாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கைகளிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றி இருந்த நகரங்களிலிருந்து மக்கள் உடல் நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். அனைவரும் நலம் பெற்றனர். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. நீங்க யூத மக்கள் கிட்ட வரும்போது இயேசு ஆண்டவர் விசுவாசம் கம்மியா இருந்ததுனால அவரால் நல்ல வல்லமையான செயல்கள் அவரால் பண்ண முடியல. இதே இந்த பேதுரு, பவுல் கூட அது மாதிரி பண்ணுவார். 19வது அதிகாரத்துல 11வது வசனத்துல 12வது வசனம் அவரோட கர்ச்சீஃப் வழியா நிறைய வல்லமையான செயல்கள், இவரோட நிழல் வழியா வல்லமையான செயல்கள். அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, இவர் வந்தா போதும் கடவுள் நல்ல விஷயம் செய்வாரு அப்படின்ட்டு. நமக்கு நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு? நம்ம நம்பிக்கை ஏற்றபடி கடவுள் செய்வாரு. என்ன மாதிரி நம்பிக்கை? நம்ம இயேசு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? நன்றி சொல்றார். நன்றி ஆண்டவரே, நான் நீங்க என் ஜெபத்தை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அது நன்றி அப்படின்னு சொல்லி அவர் செய்யறாரு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஆழமான ஒரு நம்பிக்கை கடவுள் எதிர்பார்க்கிறார். இப்போ திருத்தூதர் பணிகள்ல 19வது அதிகாரத்துல 11ல இருந்து 12 வரைக்கும் வாசகம். பவுல் வழியாய் கடவுள் அரும்பெரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறும். இதனாலதான் நம்ம இந்த புனிதர்களோட இந்த உடல், இந்த சின்ன எலும்பு இதெல்லாம் வச்சு நம்ம சில கோயில்கள் எல்லாம் இருக்கும், சில சர்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருக்கும். இதை தொட்டு ஜெபிச்சா கடவுளோட வல்லமை. ஆனா அவங்க அந்த விசுவாசத்தோட இருந்திருக்காங்க, நல்ல வல்லமையா செயல் செஞ்சிருக்காங்க, கடவுளின் வல்லமை அவங்க சரீரத்துல இருந்திருக்கு. அதனால நம்ம அதை தொட்டு ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் வல்லமை செய்வார்னு ஒரு நம்பிக்கை. இந்த வசனத்தினாலதான். இது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. சில நேரத்துல இது சில பேருக்கு இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு. ஆனா அது மாதிரி கிடையாது. கடவுளின் வார்த்தை சொல்படியாதான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசத்தோட தான் நம்ம போய் தொட்டுக்கிட்டு இருக்கோமா? நம்ம வாழ்க்கையில அந்த வல்லமையான செயல்கள் நடக்குதா? சிந்திக்க வேண்டியது. இப்போ இயேசு இன்னொரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, அவர் ஒரு இந்த இவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவரோட ஊர்ல ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மோசே இந்த மாதிரி ஒரு ப்ராஃபெட் வருவாரு அப்படின்னு சொல்லி டியூட்ரானமி 18வது அதிகாரத்துல 18வது வசனத்துல போட்டிருக்கோம். என்னை போல் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உன்னை போல் ஒரு இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்கள் என்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். சகோதரர்கள் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன், நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். நான் கட்டளையில் அனைத்தையும் அவன் அவர்கள் சொல்லுவான். எரேமியாவா இருக்கட்டும், ஏசையாவா இருக்கட்டும், பாக்கி இருக்கிற நிறைய இறைவாக்கினர்கள் அவங்க இருந்த இடத்துல அவங்களால வல்லமையான செயல்கள் அவரால் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க இருந்த இடத்துல அவங்க விசுவசிக்கல, ஆழமா ஒரு விசுவாசம் கிடையாது. அவங்க வெளியில இருந்தாலும் நிறைய பேர் செய்வாங்க. இப்போ எலைஜாவா இருக்கட்டும், இந்த நாமான் அப்படின்ற ஒரு அசரிய நாட்டுல இருந்து வந்த ஒரு ஆளுக்கு இவர் ஒரு ஹீலிங் தருவார். இத்தனைக்கும் அந்த நாட்டிலேயே நிறைய குஷ்டரோகி இருந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஹீலிங் கிடைக்கல. நாமான் என்ற ஒரு வேற வேற்றினத்தார் இருந்து வந்த ஒரு மனிதனுக்கு தான் அந்த ஹீலிங் கிடைக்குது. மத்தேயு 14வது அதிகாரத்துல
ஒண்ணுல ஏதோ ஒரு கேள்வி இருந்ததுன்னு சொன்னீங்க. சாரி ஜெரால்டு, ஒரு கேள்வி இருந்ததுன்னு சொன்னேன், அது ஸ்கிப் பண்ணிட்டேன். சொல்லுங்க. இந்த கடவுள்கிட்ட எனக்கு நீங்க இது கொடுத்தா நான் அதை செய்வேன் அப்படின்னு அந்த மாதிரி செய்ய. இப்போ என்ன சொல்றது, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ படிக்கும்போது ஈவன் நானே கூட செஞ்சிருக்கிறேன். எனக்கு நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டா நான் அந்த கோவில் நடந்து வரேன், உனக்காக நான் அது பண்றேன், வச்சுக்கிறேன் அப்படின்னு வேண்டதெல்லாம் இப்போ தப்பா? நீ எனக்கு இது பண்ணா நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஈவன் இப்ப வேளாண்மைக்கு கூட நடந்து போறாங்க. மேபி ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் அஃப்கோர்ஸ் நடந்து போய் எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு வீடு கட்டணும், இல்ல கல்யாணம் பண்ணணும், சம்திங் ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு கோரிக்கை வச்சுட்டு தான் அவங்க நடந்து போறாங்க. அப்போ அது தப்பா? நம்ம மோசஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு கடவுளுக்கு பக்கத்துல போகணும்னு ஆசைப்படுறோம்னு பொறுத்து இருக்கு. நீங்க ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, பல நிலையில வந்து கடவுளுக்கு பக்கத்துல நம்ம போகலாம். இப்போ கடவுள் இயேசு ஆண்டவருக்கே சீடர்கள் அப்படின்னு சொல்லி 120 பேர் இருந்தாங்க. ஒரு 70 பேர் அப்படின்னு சொல்ல ஒரு கூட்டம் இருந்தது. 12 சீடர்கள் அப்படி இருந்தாங்க. அதுக்கும் மேல 3 சீடர்கள் மட்டும் அவர் வந்து அவரோட மகிமையை வந்து காட்டுவார். அவர் அப்புறம் ஒரு சீடர் யாரு, யோவான் வந்து அவரோட மார்ல வந்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சீடர் யாரு, பேதுருவை தான் வந்து அவர் லீடரா வந்து எடுத்து வைப்பார். இதெல்லாம் இந்த ஆழமான ஒரு அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கடவுள் பக்கத்துல போகிறோம்னு ஆசைப்படுறோம், கடவுளுக்கு ஏற்றபடி நம்ம நடக்கணும்னு ஆசைப்படுறோம்னு பொறுத்து இருக்கு. நம்ம வந்து தூய்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறோமா, முழுமையா கடவுளுக்கு ஏற்றபடி இருக்கணும்னு ஆசைப்படுறோமா, அதுக்கு நம்ம உள்ளத்தை உடைச்சு முழுமையா கடவுளுக்கு ஏற்றபடி நம்ம கொடுக்கணும். இந்த பாதி இந்த அந்த சேத்துல பாதி காலம் ஒரு காலம் இந்த இடத்துல வைக்கிறது கடவுளுக்கு ஒரு பிடிக்காத விஷயம். அது வந்து கடவுளுக்கு ஏற்றபடி ஒரு விஷயம் கிடையாது. நம்ம கேட்கறதுக்கு உரிமையா ஒரு மகனாக நம்ம கேட்கலாம். அவர் அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுக்கு தருவேன்னு தான் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயங்களும் உங்களுக்கு தருவேன், அது தப்பே கிடையாது, பேரம் பேச தேவை கிடையாது. ஆனா நம்ம என்ன பிரச்சனைனா, கடவுளோட கை மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கடவுளோட முகத்தை நம்ம பார்க்கல. முகத்தை பார்க்கறதுக்கு கை பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்? முகத்தை பார்க்கறதுனா கடவுளோட ஒரு உறவுக்கு வர்றதுன்னு நம்ம ஆசைப்படுறது பதிலா கடவுள் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அது மட்டும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்க பிரச்சனையே, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இப்போ நீங்க சொன்ன மாதிரி என்ன கிடைக்குன்னு எதிர்பார்க்கிறோம். அப்போ இல்ல நான் ஒரு நல்ல வேலைக்கு போனோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தப்பா? நல்ல வேலை கொடுக்க வேண்டியது அவரோட கடமை. அப்பாவா இருக்கிறதுனால அவரோட கடமை. இல்லைன்னா நம்ம அப்பான்னு கூப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது. அவர் அதை செய்வார். சரிங்களா? நான் கேட்க கூடாதுன்னு சொல்ல, அந்த அளவுக்கு விசுவாசம், ஆழமான ஒரு விசுவாசம் வரணும். பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏதாவது வந்து செஞ்சாதான் அப்படின்ற ஒரு, ஏன்னா நம்ம என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இங்க இந்த பூமியில இருக்கிற மனிதர்களை மாதிரி வந்து கடவுளை நம்ம பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சா அவர் இந்த மாதிரி செய்வாரு அப்படின்ற ஒரு கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டு, ஒரு ஏடிஎம் மாதிரி, ஒரு ஏடிஎம் கார்டை போடுறோம், அந்த காசு வெளியில வருது, அப்படி போறோம் அப்படின்ற மாதிரி. இந்த ப்ரேயர் வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி, உள்ள போடுறோம், அது நம்ம தேவையானதெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு உறவு வராது. அந்த கை பார்த்து நடக்கும்போது நமக்கு அந்த உறவு வராது. அந்த கடவுளை தொடணும், கடவுள் பக்கத்துல வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அவர் வந்து அவரையே தர்றதுக்கு வந்து ஆசைப்படுறாரு, அவரையே தரணும்னு ஆசைப்படுறாரு முழுமையா. அது இன்னும் புரியறதுக்கு நீங்க இன்னும் வந்து தியானிக்கணும், வார்த்தையை இன்னும் தியானிக்கணும். மத்தேயு 14 1-12 வரைக்கும் வாசிங்கன்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அது ஆழமா புரியணும்னா, ஆதியாகமம் வந்து 16வது அதிகாரத்துல இருந்து வாசிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும் உங்களுக்கு. அதுல வந்து அப்ரஹாம் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லுவார், நானே உன்னோட ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங் ரிவார்டு அப்படின்னு. ஐ ஆம் யுவர் எக்ஸீடிங் ரிவார்டு அப்படின்னு. சோலமோனின் ஞான நூல்ல வந்து பாத்தீங்கன்னா, சோலமோனின் பாடல், சோலமோனின் ஞான நூல் 2வது அதிகாரம் 16வது வசனம் பாத்தீங்கன்னா, நான்
மை பிலவட் இஸ் மைன். சோலமோனின் ஞான நூல் 2வது அதிகாரத்துல 16வது வசனம் எடுத்து வாசிக்கிறீங்களா? இழந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள், தூய்மையற்ற பொருளில் நின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகள் நின்று விலகி செல்கிறார்கள். சாரி சாங்ஸ் ஆஃப் சாலமன். சாங்ஸ் ஆஃப் சாலமன்ல 2வது அதிகாரத்துல 16வது வசனம். சாலமன்னா இனிமே மிகு பாடலானா? ஆமா ஆமா. என் காதலர் எனக்குரியர், நானும் அவருக்குரியவள், லீலிகள் நடுவில் அவர் அவ்வளவுதான். எனக்குரியவர் அவரும் எனக்குரியவர் அப்படின்ற அந்த ஒரு இணைப்பிரியா உறவு. பவுல் இதை வந்து எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 5வது அதிகாரத்துல வந்து அவர் சொல்லுவார், இந்த ஒரு கணவரும் மனைவியும் இருக்கிற மாதிரி அந்த கிறிஸ்துவும் அந்த சபையும் இருக்கிற மாதிரி கடவுள் நம்மளோட இணைந்து இருக்கணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். அந்த ஒரு இணைப்புக்கு நம்ம வர்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அதனால ஞாபகம் அப்பதான் வந்து இது வந்து கடவுள் வார்த்தையை நம்ம ஆழமா புரியும். மத்தேயு அதிகாரம் 14வது அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து 12வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஹேரோது வந்து இயேசுவை பத்தி கேட்ட உடனே இதுதான் வந்து ஸ்தாப யோகனான் அப்படின்னு கேட்கிறாரு. திருமுழுக்கு யோவான் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அவர் வந்து மரணத்துல இருந்து எழுதிருக்கிறாரா, இதுதான் அந்த வல்லமை வந்து அவர் வாழ்க்கையில நடக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது, ஏன்னா ஹேரோது வந்து திருமுழுக்கு யோவானை கொண்டு போய் சிறைச்சாலையில அடைத்து, அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவரை கொன்றுவார். இந்த காரணம் எதுக்காக கொண்டிருக்காருன்னு நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்லை, இந்த நாக்க வந்து அவர் சரியா கவனிக்கல. அவர் வந்து கொஞ்சம் குடி போதையிலையும் இதை வந்துட்டு நீ என்ன வேணா கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு இங்க குடிச்சிருக்குன்னு போடல. ஆனா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஒரு இதுல சொல்றேன், எப்படி இந்த செல்ஃப் கண்ட்ரோல், அவரு கண்ட்ரோல் இல்லாம நீ எது வேணா கேளு நான் இங்க தரேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து ராஜா என்ன, இந்த பெண்மணி என்ன கேட்கிறான், திருமுழுக்கு யோவானோட எனக்கு தலை வேணும் அப்படின்ற. அப்போ அவர் யோசிக்கிறார், ஐயோ நம்ம பண்ணது தப்பாயிடுச்சே. நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி குடிக்கிற பழக்கம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட இந்த ஆவியானவரோட கனிகள் நம்மளால வந்து வாழ்க்கையில வராது. ஆவியானவர் நமக்குள்ள வந்து நிலைத்திருக்கின்ற மாட்டார். அவர் குடிக்கலன்னா இந்த பாவத்தை அவர் செஞ்சிருக்க மாட்டார். இந்த பைபிள்லயே நிகழ்வு, குடிக்கிற நிகழ்வை பாத்தீங்கன்னா நோவா காலகட்டத்துல வரும். நோவா தான் அதை செஞ்சிருப்பார். ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல 20வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நட்டு அவர் குடிச்சிருப்பாரு. நிறைய குடிச்சு நல்லா இது வந்து அவர் படுத்துயிடுவார். அப்போ வந்து நிறைய பாவங்கள் நடக்கும். அதனால பாவங்கள் மட்டும் இல்ல, சாபங்களும் வரும். அவரோட பிள்ளைகளுக்கே வந்து அவர் சபிப்பார். அந்த ஒரு நிலைமை அந்த குடிச்சு அந்த பாவத்தினால வருகின்ற ஒரு விஷயம். இது நோவா காலகட்டத்தில இருந்து இல்ல, எல்லா காலகட்டத்திலும் இதே பிரச்சனை தான். தானியேல் நூல்ல 5வது அதிகாரத்துல 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா வந்து இந்த மாதிரி குடி போதையில வந்து தப்பான செயல்கள் செய்வார். இது தூய்மையான விஷயத்த வந்து அவர் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாரு. கடவுள் வந்து ஒரு தீர்ப்பு அளிப்பார். நீ இதை செஞ்சதுனால உன் ராஜ்யத்தை வந்து உன்கிட்ட இருந்து புடுங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லமையான தீர்ப்பு அளிப்பார். இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற விஷயத்த இன்னும் ஆழமா புரியணும். எபேசியர் 5வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும் தியானிச்சா நமக்கு ஆழமா புரியும். எபேசியர் 5வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து 20வது வசனம் வரைக்கும். அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடுவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது அப்படின்னு இந்த மாதிரி திராட்சை மது அருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? கடவுள் கண்ணிலையில அது அறிவெளியான விஷயம். இட்ஸ் a foolish thing to do. இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள்.
இதுல இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து தூய ஆவியானவர் நமக்குள்ள வந்து இருக்க மாட்டார். நம்ம வந்து இது குடிச்சிருக்கின்றோம்னா தூய ஆவியானவர் நிறைஞ்சிருக்க மாட்டாருன்னு அர்த்தம். நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்த வாசம். இல்ல இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சாரி, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா என்ன வாழ்வு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த மாதிரி ஒரு வாழ்வு வாழணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா மட்டும் போறாது, எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம விபிலியம் நமக்கு சொல்லித்தரோம். சொல்லுங்க. உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசை பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். திருப்பாடல்கள் கடவுளுக்கு மகிமை கொடுத்து நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில அந்த உள்ளத்துல இருக்க கடவுள் கிட்ட இருக்கிற ஒரு நன்றி அப்படி வெளியில வந்துகிட்டே இருக்கணும்னு கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் போது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. வேற யாருக்கும் கேள்வி ஏதாவது இருக்குங்களா? இந்த குடி அப்படின்றது, இந்த வைன் குடிக்கிறது எனக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஆனா நான் நிறுத்திட்டேன். ஏன்னா கடவுள் வந்து வேணான்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி அது ஒரு சொல் பேச்சு கேட்டு நான் நிறுத்தியிருக்கிறேன். அதுக்கேற்றபடி அவர் வந்து ஒரு அதிகமான ஒரு ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கடவுள் தந்திருக்கிறாரு. உங்களுக்கும் தருவார். நீங்க எந்த அளவுக்கு வந்து கடவுளுக்கு உகுந்த மாதிரி கடவுள் வேணான்னு சொல்ற விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து வேணான்னு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் தருவாரு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஹலோ. சொல்லுங்க. அண்ணா இப்போ அதாவது இவரு ஜெரால்ட் அண்ணா கேட்டார்லண்ணா ஒரு கேள்வி. அதுல வந்து இப்போ அதாவது இதை செஞ்சா நான் இது செய்வேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. இப்போ கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அவர் அது நிறைவேற்றினதுக்கு அப்புறம் பதிலுக்கு நம்ம திருப்பி என்ன பண்றாங்களா? இப்போ மொட்டை அடிக்கிறது, இங்க இருந்து நடந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்லண்ணா. ஆமா. சோ அப்போ அது வந்து எப்படின்னா அது சரியா? இல்ல, அது தப்புன்னு சொல்ல வரல, அது செய்யலாம். ஆனா அதை விட ஒரு நல்ல வழி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தப்பு கிடையாது. பைபிள்ல போட்டிருக்கு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு இது வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை, அதுக்கேற்றபடி அவங்க செஞ்சாங்க. இப்போ பழைய ஆகமத்துல ஹன்னா அவங்க வந்து ஜெபிப்பாங்க, அந்த சாமுவேல் என்ற குழந்தைய நான் கடவுளே அவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதை வந்து அவங்க கொடுப்பாங்க, ஒப்படைப்பாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு 5 குழந்தைங்க, இன்னும் 5-4 குழந்தைங்க வந்து அதிகமாக வரும். கடவுள் வந்து ஆசீர்வதிப்பாங்க, அந்த அவரோட வயிற்றின் கனியை ஆசீர்வதிப்பாங்க. அது தப்புன்னு சொல்லலை. அதை விட ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே முழுமையா வந்து கடவுள்கிட்ட கொடுக்கறது. அது வந்து எப்படின்னா அந்த ஒரு நிகழ்வு மட்டும் இல்லாம கடவுளோட வந்து ஒரு முழுசா ஒரு உறவுல வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இல்ல இந்த ஒரு விஷயம் நடந்துச்சா அதுக்கப்புறம் எனக்கும் தெரியாது, எனக்கு கடவுளையும் தெரியாது, எனக்கும் தெரியாது, வாழ்க்கையில ஜபமும் கிடையாது, டெய்லி நம்ம ஒரு உறவும் கிடையாது, கடவுள் என்ன ஆசைப்படுறாரு நமக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது ஒரு நேரத்துக்கு அந்த ஒரு விஷயத்த செஞ்சோமா, அப்புறம் கிடைச்சிச்சா, நம்ம தேவை கிடைச்சிச்சா அப்படியே போயிடணுமா, அப்படி இருக்க கூடாது. இன்னும் ஆழமா வாங்க, உங்களுக்கு கடவுள் எல்லாமே தருவாரு. டியூட்ரானமியில சொல்லியிருக்கிற 28வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிற உங்களுக்கு எல்லா ஆசீரும் அவர் தருவாரு. சாரி, டியூட்ரானமி என்னது தமிழ்ல? எல்லா ஆசீரும் உங்களுக்கு தருவார். இணைச்சட்டம். ஓகே. சோ இணைச்சட்டத்துல சொல்லியிருக்கிற எல்லா ஆசீரும் உங்களுக்கு 28வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிற எல்லா ஆசீரும் உங்களுக்கு தருவாரு, ஒரு ஆசீர் விடாம. ஆனா என்னன்னா நமக்கு வந்து அந்த உறவுக்கு வர்றது இல்லை. நம்ம வந்து என்ன ஒரு பேரம் பேசுறதுலயே உட்காந்து வரும், தேவையில்லைன்ற நான் பேரம் பேசுறது. நம்ம அப்பா நமக்கு செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நாம நடக்கும்போது இதுக்கு மேலே நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே செய்வார்.